வணக்கம். போகரையாவுக்கு வணக்கத்தோடும் அவர்தம் பாதம் பணிந்து கொண்டு எண்ணற்ற மருந்துகளை தம் மக்களுக்கு சொல்லி நல்வாழ்வு வாழச் செய்த அவரின் சிறந்த தொண்டுக்கு எத்தனை வணக்கங்களும் நன்றிகளும் சொன்னாலும் போராது. இன்று உலக மக்களில் பெரும்பாலானவர்களுக்கு நீரிழிவு எனும் உடலில் சர்க்கரை அளவு கூடுவதால் வருகின்ற நோயானது பீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நோய்க்கான மருந்தை செய்து எடுத்துக்கொண்டு போய் ராசர்களிடம் கொடுத்து நோய்கள் தீர்த்து சன்மானம் வாங்குப்பா என்று போகரையா தம் சீடர்களுக்கு இந்த பாடல் தொகுப்பின் கடைசியில் சொல்றார். இந்த நீரிழிவு நோய் ஒரு காலத்துல ராசர்களுக்கும் பணவசதி மிக்கவர்களுக்குமே வந்திருக்கும் என்பதை தெரிந்து கொண்டாலும் இன்றைய காலத்தில் இந்த நீரிழிவு நோயானது சாதி, சமய, இன, மொழி, ஏழை, பணக்காரர், அறிவாளி, பலசாலி, ஏமாளி என்று தனித்தனியே தன் ஆதிக்கத்தை அளவு பார்த்து சமமான பொது நோக்குடன் தன் கரங்களை நீட்டி தழுவி கொண்டுதான் வந்து கொண்டும் வளர்ந்து கொண்டும் இருக்க, போகரையா சொல்லித் தந்த இந்த செந்தூரம் நிச்சயமாக நீரிழிவு நோய் தீர பலனை தரும் என்று எடுத்துக்கொண்டு பாடலுக்கு போவோமா? அதிகமாம் இன்னமொரு கருமானங்கள் அப்பனே மானாக்கள் பிழைக்கவென்று துதீதமுடன் நீதமது நவநீதந்தான் சுத்தமுடன் வெண்ணையது எடுத்துப்பாரே கதீதமுள்ள வெண்ணையது சேர்தான் ஒன்று கருவாக வெடியுப்பு சேர்தான் ஒன்று உதீதமுள்ள கெந்தியது சேர்தான் ஒன்று புகழாக இருக்கண் பால் தன்னாலாட்டே. அதிகமாம் இன்னமொரு கருமானங்கள். அதிகமான கருமானம் சொல்லியிருந்தாலும் இதையும் கேட்டுக்கோப்பா. இந்த மக்களெல்லாம் பிழைக்கிறதுக்காக துரிதமுடன் நீதமது நவநீதம்தான். நவநீதம்னா வெண்ணெய் தான். அந்த வெண்ணெய் ஒரு சேர் எடுத்துக்கிட்டு, ஒரு சேர்னா 250 கிராம் அளவுக்கும், வெடியுப்பு ஒரு சேர், கெந்தின்னா கெந்தகம் அதுவும் ஒரு சேர் எடுத்துட்டு எற்கண் பால் விட்டு ஆட்ட வேண்டும்னு சொல்லிட்டோ. ஆட்டவே 12 சாமந்தானும் அப்பனே வெண்ணையதை பிள்ளை தட்டி பாட்டடா பிள்ளையது ரவியிற்போடு மயங்காதே மன்னவனே ஓட்டிலிட்டு மூட்டடா சீலையது வலுவாய் செய்து மூர்க்கமுடன் கெஜமென்ற குடத்திற்போடு தீட்டடா பின்னும் அந்த எருக்கண் பாலால் திறமாக தானரைப்பாய் சாமம் நாளே. ஆட்டவே 12 சாமம். நல்லா மை போல ஆட்டணும்னு சொல்றார். அந்த ஆட்டின வெண்ணைய இல்லையா தட்டி வெயில்ல போட்டு காய வைக்கணுமோ. பிறகு அதை மண் பாத்திரத்துல போட்டு மேல் மூடி போட்டு மண்ணால சீலை செய்து கெஜகூடம் போடணும்னு, கெஜகூடம் போட்டு எடுத்த பிறகும் எருக்கண் பால் விட்டு மறுபடியும் அரைக்கணும்னு சொல்லிட்டு நாளான சாமம் அது அழைத்த போது நாயகனே பிள்ளையது காய வைத்து காலான ரவிதனிலே காய்ந்த பின்பு தகமையுடன் ஓட்டிலிட்டு சீலை செய்து மேலான புடமதுவும் கெஜமேயாகும் உத்தமனே ஆரினவின் எடுத்துப்பாரே பாலான பற்பம் போல் இருக்கும் பாரு பாலகனே இப்படியே 10 போடே. நாளான சாமமது அரைத்த பொருள். நல்லா அரைபட்டு கிடைக்கிற பொருளை பிள்ளை தட்டி வெயிலில் காய வச்சு மறுபடியும் முன்னே சொன்னது போல மண் பாத்திரத்துல போட்டு
மூடி சீலை செய்து மறுபடியும் கெஜகுடம் போடணும்னோ. குடம் போட்ட பிறகு தீயாரி எடுத்து பார்த்தா பால் மாதிரி பற்பம் போல இருக்கும். பற்பம்னா சாம்பல்னு அர்த்தப்படுத்திக்கலாம். அந்த பற்பத்தை எடுத்து மறுபடியும் 10 முறை குடம் போட்டு வெயிலில் காய வைத்து எடுத்து மறுபடியும் குடம் போட்டுன்னு 10 தடவை செய்யணும்னு சொல்லிட்டு போடையிலே தசகுடமும் தீர்ந்த பின்பு பொங்கமுடன் காரம் என்ற தும்பப் பூண்டு தேடையே தானரைப்பாய் 6 சாமோ தெளிவாக பிள்ளையது தட்டி மைந்தா மேடையிலே ரவிதனிலே காய வைத்து மேன்மையுடன் ஓட்டிலிட்டு சீலை செய்து கூடையிலே புடமதுதான் கெஜமேயாகும் கொற்றவனே புடமாறி எடுத்துப்பாரே. கோடையிலே தசகுடமும் தீர்ந்த பின்பு அது மாதிரி 10 தடவை குடம் போட்ட பிறகு காரமான தும்ப பூண்டுன்னா வெள்ளை பூண்டு எடுத்து அந்த குடம் போட்டு எடுத்ததோட சேர்த்து நல்லா அரைச்சு மறுபடியும் பிள்ளையா தட்டி வெயில்ல காய வச்சு மறுபடியும் மண் பாத்திரத்துல போட்டு மூடி வச்சு மண் சீலை செய்து, மண் சீலைனா ஈர மண்ணை ஒரு பருத்தி காடா துணியில நனைச்சு அந்த மண் பாத்திரத்துல மேல சுத்தி மண்ணால பூசுறதுதான் மண்ணால சீலை செய்யறதுங்கிறது. அப்படி சீலை செய்து கெஜகுடம் போட்டு எடுத்து பாருன்னு சொல்லிட்டோ. பார்க்கையிலே பற்பமது சிவப்பு கொஞ்சம் பார்த்திவனே இதில் 10 புடமே போடு சேர்க்கையிலே புடமதுவும் தீர்ந்த பின்பு செயலான மூலியது செப்பக்கேடே மூர்க்கமுடன் பொன்னா வாரைதானே மூலியுடன் தானரைப்பாய் 8 சாமோ தீர்க்கமுடன் தானரைத்து பிள்ளை தட்டி திரளாக ரவிதனிலே காயப்போடே. பார்க்கையிலே பற்பமது சிவப்பு கொஞ்சமா இருந்தா மறுபடியும் புடம் போடணும்னோ. அப்படி புடம் போட்ட பற்பத்தோட பொன்னாவார செடியோட மூலியுடன்னா வேற எடுத்து சேர்த்து அரைக்கணுமோ. அதை நல்லா மை போல 8 சாமம் அரைச்சு மறுபடியும் மேல சொன்ன மாதிரி பிள்ளை தட்டி வெயிலில் காய வைக்கணும்னு சொல்லிட்டோ. காய்ந்த பின்பு ஓட்டிலிட்டு சீலை செய்து கனமாக 100 எருவில் புடத்தை போடு மாய்ந்த பின்பு தீயாரி எடுத்துப்பாரு மன்னவனே செந்தூரம் பர்ணங்கானோ சாய்ந்தலுடன் இப்படியே 10 போடு சார்பாக புடமதுவும் தீர்ந்த பின்பு எய்ந்தலுடன் உதரமாம் வேங்கை தன்னால் எழிலாகத்தான் அரைப்பாய் சாமம் 2 காய்ந்த பின்பு ஓட்டிலிட்டு சீலை செய்து. அப்படி வெயிலில் காய வைத்த பற்பத்தை மறுபடியும் மண் பாத்திரத்துல போட்டு சீலை செய்து கனமாக 100 எருவில் புடத்தை போடணுமா. தீயாரி எடுத்து பார்த்தா செந்தூர வர்ணம் காணுமோ. இப்படியே 10 தடவை குடம் போட்ட பிறகு எடுத்துட்டு எய்தலுடன் உதரமாம் வேங்கை தன்னால்னா உதர வேங்கைன்னு மரம் இருக்குது. அந்த மரப்பட்டைய கீறினால் சிவப்பு நிறத்துல உதரம் போல வடியும் நீரை எடுத்துன்னு அர்த்தப்படுத்திக்கணும். அதையும் சேர்த்து நல்லா 2 சாமம் அரைக்கணும்னு சொல்லிட்டு 2ஆன சாமமது அரைத்த போது எழிலான பிள்ளையது தட்டி மைந்தா திண்டான ரவிதனிலே காய வைத்து திறமாக ஓட்டிலிட்டு சீலை செய்து கண்டான புது பராட்டி 100 போடு கவனமுடன் போட்டு வர செந்தூரிக்கும்
தண்டான புடமதுவும் 10 போடு தாக்கான செந்தூரம் சிவப்பு காணே. 2 சாமமது அரைத்த போது கிடைக்கிற பற்பத்தை மறுபடியும் பிள்ளை தட்டி வெயிலில் காய வைத்து மண்பாத்திரத்துல போட்டு சீலை செய்து 100 எருவு புதுசா போட்டு எரித்தால் செந்தூரமாகும். இது மாதிரி 10 தடவை குடம் போட்டால் மிகுதியான சிவப்போட செந்தூரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த குடம் போடுற வேலைய மறுபடியும் வராட்டியால போடுறதுக்கு தற்காலத்துல அவன் போன்ற அடுப்புகள் பயன்படுமா என்று ஆய்வுக்குட்படுத்த வேண்டியதாகும். நகர வாழ்வில் குடம் போடுதல் என்பது சிறிது கடினமான வேலையாகத்தான் இருக்கும். காணவே செந்தூரம் என்ன சொல்வேன், கடிதான ரசமதுதான் மடியோ மட்டோ, தோணவே புடமதுவும் செப்பக்கேளு, துறையுடனே சாரமென்ற ஜெயநீர் தன்னால், மானவே தானரைப்பாய் 6 சாமம், மார்க்கமுடன் பிள்ளை தட்டி காய வைத்து, ஊனவே ஓட்டிலிட்டு சீலை செய்து, உத்தமனே 100 எருவில் உடந்தான் போடே. காணவே செந்தூரம் என்ன சொல்வேன், கடினமான வற்பமெல்லாம் வெந்து மடிந்து செந்தூரமாக இருக்கிறத என்னன்னு சொல்வேன். மறுபடியும் குடம் போடுறத சொல்றேன். சாரம் என்ற ஜெயநீர் தன்னால், தெளிய வைத்த நீர்னு எடுத்துக்கலாம். ஜெயநீர்னு சித்த வைத்திய பெருமக்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள். சாரம் என்பது அமைச்சாரம் என்றும் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி ஜெயநீரால அரைத்து பிள்ளை தட்டி காய வைத்து மறுபடியும் மண்பாத்திரத்துல போட்டு சீலை செய்து 100 எருவில் உடன்தான் போடேன். 100 எருவில் உடன்தான் போடேன்னா 100 எருவை வராட்டியை வட்டமாகவோ சதுரமாகவோ அடுக்கி வைத்து அவ்வளவு உயரத்துக்கு நெருப்பு உண்டாக்கணும்னு எடுத்துக்கிட்டு, போட்டவுடன் செந்தூரம் அருணன் போலாம், பொங்கமுடன் எதிர் 10 புடந்தான் போடு, நீட்டமுடன் செந்தூரம் குற்றம் நீங்க, நிலையான சொல்லிதனை அடைக்கும் பாரே, தாட்டிகமாய் பரீட்சிக்க விவரங்கேளு, தகமையுடன் மண்பாண்டம் தன்னை வாங்கி, மாட்சிமையாய் பாண்டத்தில் துவாரமிட்டு, மாட்டடா தொட்டி என்ற பாண்டம் வையே. போட்டவுடன் செந்தூரம் அருணன் போலாம், மறுபடியும் பொங்கமுடன் பொறுமையாக 10 தடவை குடம் போட்டு செந்தூரத்துல குற்றம் குறையெல்லாம் போக்கிடணுமோ. அப்படி குற்றமில்லாத செந்தூரம் எப்படி இருக்கும்னா நிலையான சல்லிதனை அடைக்கும் பாரு. அப்படின்னா அதை சோதிக்கணும்னா மண் பாத்திரம் வாங்கி அந்த பாத்திரத்தை அடியில ஒரு சிறு துவாரம் போட்டு தொட்டி மாதிரியான பாத்திரத்தின் மேல துவாரம் போட்ட பாத்திரத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு, வைக்கவே தொட்டி என்ற பாண்டம் தன்னில் மன்னவனே சில்லி என்ற பாண்டம் தன்னை, வைக்கவே ஜலம் விட்டு செந்தூரத்தை மயங்காமல் பனவிடைதான் பாண்டத்துள்ளே, வைக்கவே செந்தூரம் போட்ட போது வளமான துவாரம் அது அடையும் பாரே, வைக்கவே செந்தூரம் பரீட்சை காட்டி மாட்டடா ரோகம் என்ற இழிவு தானே. வைக்கவே தொட்டி என்ற பாண்டம் தண்ணி, அந்த தொட்டி மாதிரி இருக்கிற மண் பாத்திரத்தின் மேல துவாரமிட்ட பாத்திரத்தை வச்சுட்டோ அந்த துவாரம் உள்ள பாத்திரத்துல கொஞ்சம் செந்தூரத்தை போட்டு தண்ணீரை ஊத்துனா அந்த தண்ணீர் அந்த பாத்திரத்தில் உள்ள துவாரம் வழியே கீழே இறங்காமல் செந்தூரம் போய் அந்த துவாரத்தை அடைச்சுக்கிடுமா. இப்படி செந்தூரத்தை பரிசித்து பார்த்துட்டா அந்த செந்தூரம் எந்த ரோகத்தையும் தீக்கும்னு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டோ. இழிவான நீரிழிவு மதுமேகந்தான்
எழிலான மேகம் அது 21 வழியாமல் அனுபானம் எதிலுண்டாகும் பறக்குமடாரோகம் என்ற கசரோகம் போம் வழியான செந்தூரம் பரிசை காட்டும் மயங்காமல் ராஜரிடம் சென்று நீயோ சுழியான சுழிமுனையும் வாசிப்பார்த்து சுந்தரனே வடகலையில் சென்றிடாயே. இழிவான நீரிழிவு மதுமேகம்தான். இழிவான கொடுமையான சர்க்கரை நோயானதும் மற்ற மேக நோய்களான 21 விதமானதும் குறைந்து போய்விடும் என்பதற்கு இதைவிட சிறந்ததொன்று எதை சொல்ல முடியும்? அது மட்டுமில்ல, ரோகமான கசரோகம் போகும்னும் சரியாக செய்த செந்தூரம் இந்த நோயெல்லாம் போக்கும்னும் இதை இந்த செந்தூரத்தை எடுத்துட்டு ராசர்களிடம் போய் அவர்களின் ரோகத்தின் அளவை பரிசீலித்து கொண்டு கொடுப்பாயப்பான்னு சொல்லிட்டு சென்றுமே ராசனிடம் சென்று நீயும் சிறப்புடனே செந்தூரம் பரிசை காட்டி குன்றியது அளவாக தான் கொடுத்து கொற்றவர்க்கு பத்தியமும் இல்லாமல் தான் வென்றுமே அவரிடத்தில் பிணிகள் தீர்த்து வேண உபசாரமுடன் நிதிகள் பெற்று நன்றலுடன் சோடச உபசாரம் தன்னால் நாயகனே தண்டிகையும் தருவார்தானே. நாயகனே தண்டிகையும் தருவார்தானே. சென்றுமே ராசனிடம் கொண்டு போய் செந்தூரத்தோட தன்மையை பரிசித்து காட்டி குறைந்த அளவாக கொடுத்து அவர்களுக்கு பத்தியம் இல்லாத இந்த மருந்தால அவர்களின் நோயெல்லாம் தீர்ந்து அவர்களிடமிருந்து பரிசுகளும் மரியாதையையும் மாண்பையும் பெற்று வாழ்வாயாகன்னு சீடர்களுக்கு போவரையார் சொல்வதும் நமக்கெல்லாம் சொல்வதாகவே எடுத்துக்கொண்டு நீரிழிவு நோய் தீர்க்க செந்தூரம் செய்து பார்க்கலாமா? நல்ல விஷயம் தானே?